மாமா மாமா என்ன பிள்ளை? ஒழுங்கா உண்மையை சொல்லு. நீ இப்ப அவங்கள தானே நினைச்சிட்டு இருந்த? எவங்கள? அந்த ஐஸ் அம்மாவை. இல்லையே, நான் ஒன்னும் அவங்கள நினைக்கலையே. சும்மா நடிக்காத. அன்னைக்கு அவ்ளோ சொல்லியும் நீ திருந்தவே இல்ல. இல்ல ஐசம்மா, நான் திருந்திட்டேன். பாத்தியா, அவங்க பேரை சொல்ற. என் பேரு ஞாபகம் இருக்கா இல்லையா? என் பேரு மல்லி. நீ திருந்துற லட்சணம் இதானா? ஆமா, ஏன் மத்தியானம் சாப்பிடல? அது அது எனக்கு பசிக்கல. சும்மா அவங்கள நினைச்சுக்கிட்டு சாப்பிடாமலாம் இருக்காத. அப்படியெல்லாம் இல்ல மல்லி. அப்படிதான். நீ வெறும் வயித்தோட இருக்க. வா சாப்பிடலாம். மொத்தமா மறந்துட்டல்ல? உன்னால முடியுமா சின்ன தம்பி? முடியாதுல்ல? முடியாது. எனக்கு நல்லா தெரியும். நான் எந்த அளவுக்கு தவிப்புல இருக்கேனோ அதே அளவுக்கு தான் நீயும் இருப்ப. இருக்கலாமே, தாராளமா இருக்கலாம். தவிப்போட தானே இருங்களேன். யாரு வேண்டான்னு சொன்னது? ஏங்கா, உங்களோட தொல்லையே வேண்டான்னு தானே நாங்க ஊர் சைடு வந்து சேர்ந்தோம். 2 நாள்ல எங்களுக்கு கல்யாணம். அதுவாது தெரியுமா தெரியாதா? இன்னொருத்துக்கு புருஷனாக போற மனுஷனுக்கு போனை போட்டு நான் தவிப்புல இருக்கேன், தாகத்துல இருக்கேன்னு புலம்புறியே. படிச்சவதானே நீ? வெக்கமா இல்ல? என் மாமனுக்கு நீ போன் பண்றது இதுதான் கடைசியா இருக்கணும். நான் சொல்றதையும் மீறி இனி நீ போன் பண்ணுன, அப்புறம் பொல்லாதவளா மாறிடுவேன். தயவு செய்து போனை வச்சிரு. எதுக்கு மாமா உனக்கு போன் பண்ணா? அது அவங்க கிட்டே கேட்க வேண்டியதானே? கேட்க வேண்டிய அளவு கேட்டாச்சு. நீ சொல்லு, இன்னும் அவளோட பேசிதான் ஆகணுமா? இல்லையே, நான் பேசலையே. வேண்டாம் மாமா, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. அதை தாண்ட வச்சிடாத மாமா. அவ இனி பேச மாட்டா. அவ அப்படியே உனக்கு போன் பண்ணாலும் நீ பேச முடியாதுன்னு சொல்லிடு. அதான் உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். சூர்யா, அப்பா பூஞ்சோல தானே அந்த கிராமம்? ஆமாப்பா. அது எங்க இருக்கு, இங்க இருந்து எவ்வளவு தூரம், எல்லாம் டீட்டெயிலா விசாரிச்சு. சரிப்பா. ஏங்க, அவ ஏற்காட்டுல இருப்பாளா இல்ல பூஞ்சோலைக்கு போயிருப்பாளா? பூஞ்சோலை ரொம்ப சின்ன கிராமம்ப்பா. ஐஸ்வர்யா அங்க கால் எடுத்து வச்சாலே முத்துப்பாண்டிக்கும் மல்லிக்கும் அவ அங்க வந்துட்டான்னு தெரிஞ்சிடும். அவங்க சின்ன தம்பியை பார்க்க கூட விட மாட்டாங்க. அவளை விரட்டி அடிச்சிருவாங்க. அப்போ அவ ஏற்காட்டுல இருந்துதான் சின்ன தம்பியை பார்க்க முயற்சி பண்ணிட்டு இருப்பா. ஆமாப்பா, அதனால அவளை ஏற்காடுல தேர்றதான்ப்பா கரெக்டா இருக்கும். யாருக்கு ஃபோன் பண்றீங்க? அவளுக்கு தாண்டா பண்ணிட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணி எடுத்தானா பக்குவமா பேசி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. ஆமா, அக்கா கண்ணில் மண்ணை தூக்கிட்டு ஓடினவ இப்ப நீ ஃபோன் பண்ணா எடுத்து பேசிடுவாளா? எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னாச்சு, ஃபோன் பண்றீங்களா? நான் ஃபோன் பண்ண மட்டும் எங்க எடுக்கிறா? ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறேன். ஐஸ்வர்யா, நான் அப்பா பேசுறேன். இங்க பாருமா, சின்ன தம்பி விஷயத்துல நமக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தது உண்மைதான். நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதுக்காக எங்க எல்லாரையும் விட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிருவியா? நீ போனதுனால அத்தை, அம்மா, வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் எவ்வளவு வருத்தப்படுறாங்கன்னு தெரியுமா? இங்க பாருமா,
பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை நீங்க எதுவுமே கிடையாது. நம்ம உட்காந்து பேசுவோம், இந்த பிரச்சனையை தீர்ப்போம். நாங்க இப்ப ஏற்காட்டில் தான் இருக்கோம், நீ ஏற்காட்டில் தான் இருக்கன்னு எங்களுக்கு தெரியும். நீ எங்க இருக்கன்னு சொல்லு, அங்க வந்து பேசுறோம். இந்த பிரச்சனையை தீர்த்துருவோம்மா. இப்போ அம்மா உனக்கு ஃபோன் பண்ணானா தயவு செஞ்சு ஃபோனை எடு ப்ளீஸ். என்னப்பா, நான் கரெக்டாக தானே பேசுனேன்? இப்போ நீ வாய்ஸ் மெசேஜ் அவள் பார்த்துட்டா. இப்போ நீ ஃபோன் பண்ண அவள் எடுப்பான்னு நினைக்கிறேன். நீ ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாரு. ம் பாப்போங்க. என்னங்க இந்த பொண்ணு என் போனை பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணிட்டாளா? ஃபோனை பிளாக் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாளா அவ? ஐயோ ஏன்டா இப்படி எல்லாம் பண்றா? என் நம்பரையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கா. என் நம்பரையும் அவன் நேத்தே பிளாக் பண்ணிட்டான். இந்நேரம் அப்பாவோட வாய்ஸ் மெசேஜ் கேட்டு அவள் உஷாராயிட்டான்னு நினைக்கிறேன். இப்ப என்னங்க பண்றது? அதனால தான் ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் பிளாக் பண்ணிட்டான். இவ்வளவு பெரிய ஊர்ல அவளை எங்கன்னு போய் தேடுறது? வேற வழியே இல்லை, தேடி கண்டுபிடிச்சிதாகணும். வாங்க போலாம். சரி வாங்க. சரி வா. என்ன பொண்ணு, அதுக்குள்ள சோர்ந்து போயிட்டியா? சோர்ந்தெல்லாம் போலங்க, என்னமோ தெரியல, மனசுக்குள்ள ஏதோ ஏதோ என்னன்னே தெரியாத ஒரு பதட்டங்க. மா தயவு செஞ்சு நீங்க மனசை விட்டுறாதீங்கம்மா. இங்கே எங்கேயோ தான் நம்ம ஐஸ்வர்யா இருக்கா. நம்ம நம்பிக்கையே தேடுவோம். ஏற்காடு ஒன்றும் அவ்வளோ பெரிய ஊர் இல்லைம்மா. ஆமா பொண்ணு, சூர்யா சொல்றதும் சரிதான். இங்கே ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா கூட மெயின் பஜாருக்கு தான் வந்தாகணும். நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம கண்ணில் படுவா. அவ இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. யார் தாம்மா எதிர்பார்த்தாங்க? வேண்டாம்மா விடுங்க. அதை பற்றி பேசுறதுல இப்போ ஒரு அர்த்தமும் இல்லை. சூர்யா சொல்றது சரிதான். அவள் ஏதோ முட்டாள்தனமா ஏதோ ஒரு குழப்பத்தில் வீட்டை விட்டு வந்துட்டாளே தவிர நம்மளை பார்த்துட்டா அவள் செஞ்சதுக்கு வருத்தப்படுவா. நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அழக்கூட செய்வா. நீ வேணா பாரு. நடக்குதோ இல்லையோ, நாம் அப்படிதான் நினைக்கணும் பொண்ணே. என்ன பண்றது? அப்பா, ஏற்காடுக்கு வந்தவ நிச்சயமா ஏற்காடுலயே தங்கிட மாட்டா. எப்படியும் சின்ன தம்பியை காண்டாக்ட் பண்ணும் தான் நினைப்பா. ஆமா, அவனை பார்க்க தானே வந்திருக்கா. கண்டிப்பா பார்க்க ட்ரை பண்ணுவா. ஏன் சூர்யா, ஒருவேளை அவ சின்ன தம்பி ஊருக்கே போயிருப்பாளோ? அதெல்லாம் இருக்காதுமா. அதான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, இப்போ போனா பிரச்சனை பெருசாயிடும் தெரியும். அதனால அவ கண்டிப்பா அங்க போக மாட்டா. ஆனா அங்க போகாம வேற வழியில வேணா அப்ரோச் பண்ணுவா. ஆமா பொண்ணு, சூர்யா சொல்றதும் சரிதான். அவனுக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை வேற ஏதாவது வழியாவோ அவனை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவா. கண்டிப்பா இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல பாப்பா. அப்போ ஏதாவது அப்போ சூர்யா, நீ ஒண்ணு பண்ணு. என்னம்மா? இங்க பாரு,
நாங்க 2 பேரும் இங்க இருந்து தேடி பார்க்கறோம். நீ எதுக்கும் சின்ன தம்பி கிராமத்துக்கு போய் அவன் கிராமத்துல அவன் கூடவே இரு. ஏன்னா அப்பதான் ஐஸ்வர்யா பத்தி ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது நமக்கு தெரிய வரும். அப்படியே பண்றோமா? இப்போ அங்கே போகிறதுனால எந்த டவுட்டும் வந்துடாதா உங்களுக்கு? இல்லப்பா, என்னை சந்தேகப்பட மாட்டாங்க. என்னை கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும்னு இன்வைட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. சரி, உடனே கிளம்பு, ஜாக்கிரதையாக போயிட்டு வா. எந்த தகவலாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. சரிப்பா. மா, கவலைப்படாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா சோர்ந்து போயிடாதீங்கம்மா. உங்களோட தெம்பு மட்டும்தான் எங்க எல்லாரையும் கொஞ்சமாவது தெளிவா தைரியமா நடக்க வைக்கும். சரிடா, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா, வரப்பா.